மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். சிலம்பம் ஒரு தற்காப்பு கலை, தமிழர்களோட வீர விளையாட்டு. மதியழகன் ரகு சகோதரர்கள் மேதன பூங்காவில் சிலம்பம் பயிற்சி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றின இன்டர்வியூ இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ரொம்ப சீப்பான காஸ்ட்டில். ஸோ அவரோட பேர் வந்து ரகு. அந்த சாரை போயிட்டு எடுப்போம். எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? என்ன ஆர்கனைசேஷன்? சார், நாங்கள் வந்து இந்த சிலம்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அங்கே வந்து நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணியிருக்கோம். இந்த சிலம்பம் வந்து நாங்கள் வந்து சின்ன குழந்தையில கற்றுக்கிறனால இப்போ இடையில தமிழ்நாடு அரசு வந்து இந்த சிலம்பத்தை நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எங்ககிட்ட வந்து கற்றுக்கின குழந்தைங்க வந்து கொஞ்சம் பேர் வந்து காலேஜ் சீட் வாங்கிக்கிறாங்க, கொஞ்சம் குழந்தைங்க வந்து நேஷனல் லெவலில் போய்க்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு சிலம்ப கழகத்தில் அசோசியேஷனில் வந்து மெம்பராக இருக்கிறனால அது மூலியமாகவே நாங்கள் வந்து நிறைய பேரை வந்து நாங்கள் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணுறோம். இந்த சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிலம்பம் வந்து மேஜிக் சிலம்பம் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் முறை மாதிரி இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மேக்ஸு இது எப்படின்னா 4 அடி வீடு, 8 அடி வீடு, 14 அடி வீடு, திருப்பம், இடது திருப்பம், வலது திருப்பம், துருவங்கள், 4 பக்கம் துருவம், வட துருவம், தென் துருவம், இப்படி மாதிரி பார்த்து நாங்கள் வந்து இந்த விளையாட்டை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த விளையாட்டை கற்றுக்கிற குழந்தைங்க வந்து வாழ்க்கையில் வந்து எந்த விதமான தவறான செயலுக்கு வந்து ஈடுபட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு போதனைனால இந்த வருகாலத்தில் ஒரு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தவறான கருத்துக்களை சொன்னால் கூட இவங்க வந்து அந்த அறிவுக்கு உட்படி தான் சிந்திச்சு பார்ப்பாங்க. இப்போ எந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல? வந்து சென்னை கிங் சிலம்பம் அப்படின்ற ஒரு சிலம்பம் வந்து ஒரு அறக்கட்டளையை நாங்கள் வந்து அரசில் பதிவு பண்ணிவிட்டு அதே மாதிரி தமிழ்நாடு அரசால் அங்கீகாரம் பெற்ற நாங்கள் மாஸ்டருங்க தான். நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிங் சிலம்பத்துடைய ரிஜிஸ்டர் நம்பரும், ரெண்டாவது தமிழ்நாடு பண்பாடுத்துறையில் நாங்கள் வந்து சிலம்ப வாத்தியாரை பதிவு பண்ணியிருக்கிறோம், கலை பண்பாடுத்துறையிலையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நடைபெறுகின்ற தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஒரு மாஸ்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து விளையாட்டை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நீங்கள் கற்றுக்கணும் ரூல் போட்டாங்க. அந்த எக்ஸாமை நாங்கள் இப்போ எழுதுகிறோம். அதையும் நாங்கள் வந்து விரைவில் அதை பாஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சிலம்பத்தை வந்து ரொம்ப நவீனமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். இல்லை, நாங்கள் வந்து பார்த்தபடி நான் தினம் இங்கே வருவோம் வாக்கிங்க்கு. தினம் நீங்கள் வந்து சிலம்பம் சொல்லிக் கொடுப்பீங்க. அதே மாதிரி இத்தனை பேரை வச்சு நிறைய லேடிஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி? அதே மாதிரி அந்த பாக்ஸ்லாம் வச்சு அந்த இடத்துல கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறீங்க. ஸோ டைமிங்காகவும் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? நாங்கள் வந்து அந்த டைமிங் எப்போ மெயின்டைன் பண்ணுறோம் சார். அதான் நான் சொன்னேன் சார், இது ஒரு மேக்ஸ் கணக்கு. சிலம்பம் என்பதே ஒரு கணக்கு தான். இந்த பாக்ஸ் காலையில் இந்த விளையாட்டு 6 to 7:30, ஈவினிங் 6 to 7:30. ஆமாம், 2 வேலையுமே வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து வாரத்தில் 2 நாள் தான் வருவாங்க. சில ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்க வந்து ஒரு 6 குழந்தை இருக்குது, அவங்களும் நான் ட்ரெயின் பண்ணுறோம். அவங்க பேச தெரியாத குழந்தைங்க, புரிஞ்சிக்க தெரியாத குழந்தைங்களாம் கூட கொஞ்சம் இந்த நடைப்பயிற்சி அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எப்படி உங்களால் இவ்வளோ கம்மியான காஸ்ட்டுக்கு எப்படி உங்களால் இவ்வளோ பண்ண முடியுது? ஏன்னா ரொம்ப ரீசனபிளான காஸ்ட்டாக இருக்குது. சரி, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார், இதில் நாங்கள் இந்த சிலம்பக்கலையை கற்றுக்கிற போது இவர் என்னோடய தம்பி ஓன் பிரதர். நாங்கள் கற்றுக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய எண்ணமே. அதே நேரத்தில் வந்து மணி மேக் மைண்ட் இல்லாமல் சோஷியல் ஜென்ரேட்டோடு இதை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்களும் நாங்கள் ஃபீஸ் வாங்க மாட்டோம். ஸ்பெஷல் சைல்டும் வந்து நாங்கள் வந்து தள்ளி வைக்க மாட்டோம். படிக்கிற குழந்தைங்கள ஊக்குவிப்போம். படிக்கும்போது பார்த்தா மெடிடேஷன், அறிவிப்பு சார்ந்த விஷயங்கள், மெடிசன் என்ன பண்ணும், ஹியூமன் பீயிங் என்ன நடக்கும், ஒரு மனிதனோட மூளை எப்படி வேலை செய்யும், ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், பிளட்டோட பியூரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதோட சர்க்குலேஷன் எப்படி இருக்கும், நாம் எத்தனை வாட்டி சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு இந்த சிலம்பத்தை இவங்க வாழ்வியல் முறையோடு சேர்ந்த மாதிரி சொல்லித்தரோம் சார். இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க எங்கள்கிட்ட, எம்பிபிஎஸ் படித்தவங்க இருக்காங்க, இப்போ அவங்க எம்டி படிக்கிறாங்க, கார்டியாலஜி படித்தவங்க இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வகையிலே சொல்லிவிடுவோம். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு மெடிக்கல் மாதிரியே சொல்லி தருவோம். இப்போ நான் பார்க்குறப்ப அதிகமாக குழந்தைங்க தான் இருக்காங்க. ஸோ அடல்ட்ஸுமே வராங்களா? சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு சுந்தரமூர்த்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் எங்கள் ஸ்டூடெண்ட். அவர் அதே போல் ரிட்டையர்டு டெப்டி மேனேஜர் ஆஃப் யுனைடெட் இந்தியாவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 66 வயசு. அவர் எங்கள் சிலம்பத்துக்கு வந்து வயசு கிடையாது இல்லைங்களா? 5 வயசுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா யார் வேணாலும் கற்றுக்கலாம். இது ஓகே ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் இவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதா? சரி, இது அதான் நாங்கள் சொல்கிறோம். சர்வீஸாக தான் பண்ணுறீங்க. மைண்ட் தான் பண்ணுறோம். ஓகே சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோட்டோஸ் தரோம்னாக்கா இதுக்கு ஃபீஸாக வந்து ஒன்லி 350 மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த சர்டிஃபிகேட்டுக்குங்களா? இது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது ஃப்ரேம் பண்ணி இது கொடுக்குறோம். பட் மற்ற விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுலாம் நாங்களே வந்து அது பண்ணிக்கிறோம் சார். ஸோ சிலம்பத்தோட ஒரிஜின் உங்களுக்கு தெரியுமா?
ஓரளவுக்கு இந்த சிலம்பம் வந்து இருப்பா நூற்றாண்டில் தோன்றுச்சு? சரி, இது வந்து அதாவது நூற்றாண்டுன்றது ஒரு 2ஆம் நூற்றாண்டு கூட போய்க்கலாம். நான் வள்ளுவன் காலத்துக்கு போய்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இதை புராணங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் இன்வென்ஷன் பண்ணதா ஒரு புராணம் சொல்லுது. ஆனால் இதே வந்து வரலாற்று அறிஞர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிலம்பம் முதல் தலையாய கலை போர்க்கலை, அதுவும் தமிழருக்கு. இந்த கலை வந்து தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் களியக்காவிளை அப்படிங்கிற கிராமத்தில் தோன்றதா ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா மலை சார்ந்த இடமும் அங்கே வந்து மிருகங்கள் நிறைய இருக்கிறதுனால மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் மரத்திலிருந்து கொடியை கொம்பை உடச்சி மிருகங்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த போர்க்களி அங்கே தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கும் அந்த கிராமங்களில் உள்ள ஒருத்தரும் ஒரு வீட்டில் யாராவது கண்டிப்பாக சிலம்பம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ கடைசி கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்போ வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் பேர் சார்? சென்னை கிங் சிலம்பம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டோம். ஸோ அவர் வந்து நிறைய ஆன்சர் பண்ணார். அது வந்து இல்லாமல் திருநெல்வேலியில் தான் அது ஒரிஜினேட் ஆனதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ கடைசியாக அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ இப்போ வந்து கராத்தா கும்ஃபு அது மாதிரி தான் நிறைய மோகம் போயிட்டுருக்கு. சிலம்பத்து மேலே அவ்வளோ மோகம் இல்லை. பட் ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள்னால ஸோ உங்கள் பேர் சார்? என் பேர் மதியழகன் சார் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சிலம்பத்தை வந்து தமிழ் ஒரு ட்ரெடிஷனை வந்து அவர் ரிவைவல் பண்ணுறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவருக்கு வந்து ஒரு சல்யூட். அவர் கொஷின் வந்து கடைசியாக அவர் இந்த மோகத்துக்கு அதாவது கராத்தா விட்டுட்டு திரும்ப சிலம்பம் பெருசாக வருமா அப்படின்றதுக்கு மட்டும் நான் கேள்வி கேட்குறேன். சார், கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காரணம் என்னென்னா இன்றைக்கி தமிழக அரசு வந்து வேலை வாய்ப்புகளில் 3% இதுக்கு முன்னுரிமை தராங்க. சிலம்பத்துக்கு தராங்க. அதுக்கு அவங்க ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஹரிஷன் இந்த தம்பி அவர் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க கூட குருநானக் காலேஜில் வந்து இந்த சிலம்ப சான்றிதழ் வச்சு சீட் வாங்கியிருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற அகர்வால் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,000 rupees கேஷ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு சில ஸ்கூலில் நாங்கள் எடுக்கிற ஸ்கூலில் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபீஸே அவங்க ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஸ்கூலில் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க? ஸ்பான்சர் தான் நாங்கள் ஆமாம் சார், அங்கே போய் நாங்கள் கிளாஸ் எடுப்போம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் மிஸ்டர் கோல்டு மெடல், இவர் நேஷனல் கோல்டு மெடல் ஹரிஹரன். ஓகே. என்னுடைய பேர் ஹரிஹரன். ஸோ நான் 2 வருஷமாக சிலம்பம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கும் நான் அப்படியே டீச் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எத்தனை பேர் டீம் வச்சு பண்ணுறீங்கன்னா? தனியாக ரகு சார் மட்டும் தான் பண்ணுறோம்? இல்லை சார், நாங்கள் ஒரு டீமாக தான் பண்ணுறோம். இப்போ வந்து இப்போ இங்கே ஒரு கிளாஸ் நடக்கும், இன்னொரு இடத்துல ஒரு கிளாஸ் நடக்கும். அங்கே நான் போவேன், இங்கே இவர் இருப்பார், இல்லை அங்கே அவர் போவார், இங்கே நான் இருப்பேன். அப்படியே மாற்றி பண்ணிக்கிறேன் சார். அவர் சொன்ன மாதிரி அரசு வந்து இப்போதைக்கு இதை வந்து தமிழக அரசு அங்கீகரித்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இது கலை பண்பாட்டுத்துறையின் கீழே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஸ்டூடெண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்காக அவங்க 1 year கோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கனாக்கா மறுபடியும் அங்கே எங்கே வேணாலும் போய் பண்ணலாம், ஸ்கூலில் அதில் எல்லாம் கேட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மனோர்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இந்த வருஷம் சிலம்பத்தை ஒரு சிலபஸாக வச்சுருக்காங்க. BA சிலம்பம் படிக்கலாம், MA சிலம்பம் படிக்கலாம், PhD சிலம்பம் படிக்கலாம். அதை இந்த அரசு கொண்டு வந்திருக்காங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப நிறையா விஷயங்களை பேசணும். ஸோ அடுத்த ரிவைவல் ஆஃப் சிலம்பம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.